வேர்ல்ட்லயே பெரிய ஒரு எம்பையரை எந்த ஒரு ஆர்மியும் யூஸ் பண்ணாம வெறும் ட்ரக்ஸ் மூலியமாவே வந்து வீழ்த்தினாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? 1700களில் சைனா வந்து ஒரு ரிச்சஸ்ட் எம்பையரா இருக்கு. அதை குயின்லாங் அப்படிங்கிற ஒரு டைனாஸ்டி வந்து ஆழ்ந்துட்டு இருக்கு. அது வந்து ரொம்பவுமே வந்து பொற்காலமா இருக்கு. இந்த டைனாஸ்டியோட பீரியட்ல வந்து சில்க், டீ, அப்புறம் பீங்கான் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பிரிட்டிஷ் மக்கள் வந்துட்டு சைனீஸ் டீக்கும் சில்க்குக்கும் வந்து ரொம்பவுமே அடிமையா இருந்தாங்க. அவங்க வந்து அதை சில்வர் கொடுத்து அதிகமாக வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ பிரிட்டன் வந்து இந்த சில்வரை வந்து மேட்ச் பண்ணுங்கிறதுக்காக ஒரு பிளான் ஒன்று பண்றாங்க. ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. இந்தியாவை வந்து பிடிக்கிறாங்க. 1757 பேட்டில் ஆஃப் பிளாசி முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவை முழுமையாக பிடிக்கிறாங்க. அங்கேருந்து பெங்காலில் வந்து அபின் செடிகளை வந்து வளர வைக்கிறாங்க, கஞ்சா செடிகளை. அதை வந்து லீகலாக சைனாக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது மூலிமா சைனாவில் மில்லியன்ஸ் கணக்கில் வந்து மக்கள் வந்து கஞ்சாக்கு அடிமையாகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வார் ஸ்டார்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் ஓபியம் வார். அதுலேயும் வந்து பல மக்கள் வந்து சாகுறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஓபியம் வார் ஆகுது, அதுலேயும் வந்து பல மக்கள் வந்து சாகுறாங்க. அதுக்கப்புறம் கஞ்சா வந்து அங்கே லீகலைஸ் ஆக்குறாங்க. எப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து டாஸ்மார்க் இருக்கிற மாதிரி அங்கே கஞ்சா வந்து லீகலைஸ் பண்ணுறாங்க, சட்டப்பூர்வமாக்குறாங்க. இதில் வந்து பிரிட்டனுக்கும் சைனாக்கும் மட்டும் சண்டை இல்லை, இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்தியாவில் 7000 சோல்ஜர்ஸ் வந்து இந்த வார்ஸ்க்காக யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அதில் வந்து 100கணக்கான இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. இது மாதிரி நிறைய மறைக்கப்பட்ட ஒரு டார்க் ட்ரூத்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஓபியம் வார்ஸ் பற்றி நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க.